பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கத்துடன் தமிழ்நாடு திருநாள் நல்வாழ்த்துகளையும் தெரிவித்து மகிழ்கிறேன். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு தமிழ்நாடு திருநாள், அதாவது 1956 மொழி வழியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நிறைவேற்றி தமிழ் மொழி பேசக்கூடிய தமிழ் தேசிய பேரினத்தவர்களுக்கு தமிழ்நாடு, மலையாளம் பேசக்கூடிய மக்களுக்கு கேரளா, கன்னடம் பேசக்கூடிய மக்களுக்கு மைசூர் மாநிலம், தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு ஆந்திர பிரதேசம், இந்த ஆந்திர பிரதேசம் உருவாக வேண்டும் என்றுதான் பொட்டி ஸ்ரீராமுலு 1952 காலகட்டத்திலே, ஏனென்று சொன்னால் இந்திய விடுதலை போராட்டத்தின் ஊடாக காங்கிரஸ் கட்சி நாடு விடுதலை அடைந்த பிறகு மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்படும் என்கின்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தார்கள். நீண்ட காலமாக விடுதலை போராட்டம் தொடக்கத்திலிருந்து 1947 வரை காங்கிரஸ் பேரியக்கம் இந்தியா முழுவதும் உள்ள மொழிவழி தேசிய இனங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி. ஆனால் விடுதலை பெற்ற பிறகு முதல் தலைமை அமைச்சராக, அதாவது பிரதமராக பொறுப்பேற்ற ஜவஹர்லால் நேரு, அதே போல இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அண்ணல் அம்பேத்கர், இவர்கள் இருவரும் மொழிவழி மாநில பிரிவினைக்கு எதிரான கருத்தை கையில் எடுத்ததனாலே வலிமை மிக்க இந்தியாவை 5 பிரதேசங்களாக, தட்சண பிரதேசம் தெற்கே, மேற்கு பிரதேசம், கிழக்கு பிரதேசம், மத்திய பிரதேசம், வடக்கு பிரதேசம் என்று 5 பிரதேசங்களாக பிரித்து விடலாம். அப்படியானால்தான் வலிமை மிக்க நாடாக இந்தியா உருவாகும். மொழிவழி மாநிலம் என்கின்ற அந்த கோரிக்கையை நிறைவேற்றினால் ஒரு காலத்தில் பின்னாலே தனிநாடு கோருவதற்கான சூழ்நிலைகளை இந்த மொழிவழி தேசிய இன மக்கள் உருவாக்கி விடுவார்கள் அல்லது கையில் எடுத்து விடுவார்கள் என்ற அச்சத்தின் காரணமாக அறிவித்தார். அதை எதிர்த்துதான் பொட்டி ஸ்ரீராமுலு ஆந்திர பிரதேசம் அமைக்கப்பட வேண்டும் தெலுங்கர்களுக்கு என்று கோரி சென்னை சேப்பாக்கத்திலே பட்டினி போராட்டத்தை தொடங்கினார். அப்பொழுது சென்னையையும் சேர்த்து அவர்கள் ஆந்திர பிரதேசத்திற்கு தலைநகராக வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார்கள். அப்பொழுதுதான் ஒரு முழக்கம், அன்றைக்கு யாரும் அந்த முழக்கத்தை கண்டுகொள்ளவில்லை. வரலாற்றில் நாம் படிக்கிறோம், ஆந்திர ராஜ்யம் காவாலா, அரவர் ராஜ்யம் சாவாலா. இந்த முழக்கத்தை தெலுங்கர்கள் சென்னையில வைக்கிறார்கள். சிலம்பு செல்வர் மாப்போசி ஒருவர் தான் அதை கடுமையாக எதிர்த்தார். திராவிடம் 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 என்று பேசிய ஐயா ஈவேரா அதை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் கருத்தியல் அடிப்படையிலே சில பகுதிகள் தமிழ்நாட்டோடு சேருவதற்கு ஆதரவு தருகிறோம், ஆனால் நாங்கள் களமாட மாட்டோம், போராட மாட்டோம் என்று பேரறிஞர் அண்ணா என்று சொல்லக்கூடிய அந்த தலைவர் உட்பட அனைவரும் அமைதி காத்தனர். ஆனால் அங்கே திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலே நம்முடைய தமிழர்கள் தாய் தமிழகத்தோடு சேர வேண்டும் என்று மிகப்பெரிய அளவிலே, இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாடாளுமன்ற தொகுதி அளவுக்கு கன்னியாகுமரி, நாகர்கோவில், தோவாலை, அகத்தேஸ்வரம் போன்ற சில பகுதிகள் தமிழ்நாட்டோடு சேருவதற்கு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். நியாயமாக நெய்யாற்றங்கரை, நெடுமன்காடு, கொச்சின், சித்தூர், பாலக்காடு, தேவிகுளம், பீர்மேடு என்று ஏறக்குறைய 6000 சதுர கிலோமீட்டர் தமிழ்நாட்டோடு சேர்க்கப்பட வேண்டும். ஆனால் அன்றைக்கு மொழிவழி மாநில பிரிவினை குழு ஆய்வு குழுவிலே கேரளாவை சேர்ந்த பணிக்கர் உறுப்பினராக இருந்ததனாலே அவர் குறிப்பாக இடுக்கி மாவட்டம் முழுவதும் கேரளாவோடு தான் சேர்க்கப்பட வேண்டும், இடுக்கி மாவட்டத்தில் எனக்கு ஏராளமான தேயிலை தோட்டங்கள் இருக்கு என்று அவர் ஒரு கருத்தை முன்வைத்து அதை நோக்கி காய்களை நகர்த்தினார். இங்கே சிலம்பு செல்வர் மாப்போசி திராவிடர் கழக தலைவராக இருந்த ஐயா ஈவேராவை அணுகி நீங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டபோது, இப்பொழுதுதான் 2 மணி நேரத்துக்கு முன்பு பணிக்கர் வந்து ஆதரவு கேட்டார், அவருடைய தேயிலை தோட்டங்கள் தேவிகுளம், பீர்மேடு பகுதியிலே ஏராளமாக இருக்கிறது என்று கேட்டனாலே அவருக்கு நான் ஆதரவு கொடுத்து விட்டேன், நீங்கள் மன்னிச்சுக்கோங்க என்று சொன்னதாக வரலாற்று பதிவுகள். அது மட்டுமல்ல, சித்தூர் மாவட்டம் முழுவதும் வடக்கே திருப்பதி உட்பட திருத்தணி, திருப்பதி, திருக்காலத்தி, பழமநேரி போன்ற சித்தூர் மாவட்டம் முழுவதும் நமக்கு வேண்டும் என்ற கோரிக்கை வைத்த போது ஈவேரா சொன்னார், சித்தூர் மாவட்டம் என்றோ முடிந்து போன கதை, அதை மீண்டும் கலரக்கூடாது. சிலம்பு செல்வர் மாப்போசிக்கு தந்தை பெரியார் என்று தமிழர்களால் சொல்லப்பட்ட ஈவேரா சொன்னார். சரி, சென்னையை ஆந்திரர்கள் கேட்கிறார்கள் என்ற போது கேட்டால் கொடுத்து விட வேண்டியதானே,
என்றுதான் ஈவேரா சொன்னாரே தவிர தமிழ்நாடு ஒரு வலிமை மிக்க நாடாக உருவாக வேண்டும் என்கின்ற எண்ணம் அறவே ஈவேராவுக்கும் இல்லை. அவருடைய பிறங்கடைகளான பேரறிஞர் அண்ணா, நாவலர் நெடுஞ்செழியன், K.A. மதியழகன், N.V. நடராஜன், சொல்லின் செல்வர் சம்பத்து, கலைஞர் ஐயா மு கருணாநிதி போன்ற யாருக்கும் இல்லை. ஆகையினாலே வடக்கலையிலே சிலம்பச் செல்வர் மாப்போசி, விநாயகம் போன்ற பெரும் தலைவர்கள் ஓரளவு போராடி திருத்தணியை, அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணியை தமிழ்நாட்டோடு சேர்த்தார்கள். இங்கே கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாடோடு சேர்க்கப்பட்டது. செங்கோட்டை வட்டத்தில் செங்கோட்டை நகர் மட்டும் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தது. செங்கோட்டையினுடைய வளமான வனப்பகுதிகள் கேரளாவுக்கு சென்று விட்டது. அதே போலதான் குடகு மாநிலம் முழுவதும் தாய் தமிழ்நாடோடு சேர்க்க வேண்டும் என்றுதான் விடுதலை பெற்ற இந்தியாவினுடைய முதல் இராணுவ தளபதி மார்ஷல் கரியப்பா தன்னுடைய கருத்தை ஊட்டியில் இருந்து வெளிப்படுத்தினார். அதே போல 1960-62 காலகட்டத்தில் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் நடந்த கடுமையான போரிலே 1.5 லட்சம் பாகிஸ்தான் படைவர்கள் கைது செய்த பீல்டு மார்ஷல் திம்மையா, அவரும் குடகு மாநிலத்தை சார்ந்தவர் தான். அந்த இருவரும் சொன்னார்கள், எங்களுடைய குடகு மாநிலத்திற்கென்று குடவா மொழி இருக்கிறது, ஆனால் எழுத்து இல்லை. நாங்கள் படித்தது தமிழ் வழியிலே தான் படித்தோம். குடவா மொழிக்கு தாய் தமிழ்தான். எங்களுடைய குடகு மாநிலத்தை சோழர்கள் ஆளுமையின்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். நாங்கள் சோழர்களின் ஆட்சியின்கள் இருந்திருக்கிறோம். எனவே குடகு மாநிலம் முழுவதும் தமிழ்நாட்டோடு சேர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு, குறிப்பாக அதில் பெருந்தலைவர் காமராஜர் மீது நமக்கு வேறு வகையில பெருத்த மரியாதை இருந்தாலும் மொழிவழி மாநில சீரமைப்பிலே பெருந்தலைவர் காமராஜர் மிகப்பெரிய வரலாற்று பிழைகளை செய்தார். அன்றைக்கு அவர் அமைச்சரவையில் இருந்த கொங்கு நாட்டை சேர்ந்த பெரியவர் மறைந்த சி சுப்பிரமணியம் போன்றவர்கள் குடகு நெடுந்தொலைவில் இருக்கிறது, அது முழுவதும் மலைப்பகுதி, அவர்களை கட்டி அள முடியாது, நமக்கு வேண்டாம் என்றார்கள். மைசூர் மாநிலமும் வேண்டாம் என்றுதான் சொன்னது. ஆனால் காவிரியினுடைய குறுக்கே விஸ்வேஸ்வர ஐயா பல அணைகளை கட்டுவதற்கு காரணமாக இருந்த மிகப்பெரிய பொறியியல் வல்லுநர் விஸ்வேஸ்வர ஐயா அன்றைக்கு மைசூர் மாநில முதலமைச்சராக இருந்த ஹனுமந்தராவை போய் சந்தித்து, நீங்கள் குடகை மைசூர் மாநிலத்தோடு சேர்த்து விடுங்கள், நாம் பல அணைகளை காவிரியின் குறுக்கே கட்டி மைசூர் நாட்டை வளமான நாடாக மாற்றலாம் என்று சொல்லி அப்படி சேர்க்கப்பட்டது. ஆனால் குடகு தமிழ்நாட்டோடு சேர்க்கப்பட்டிருக்குமேனால் காவிரி ஆற்று சிக்கலே எழுந்திருக்காது. அதே போல தேவிகுளம் பீர்மேடு இடுக்கி மாவட்டத்தில் கேரளாவிலே அந்த 2 வட்டம் மட்டும் சேர்ந்திருக்குமேனால் முல்லை பெரியாறு அணை சிக்கலே வந்திருக்காது. சித்தூர் மாவட்டம் முழுவதும் தமிழ்நாட்டோடு சேர்க்கப்பட்டிருக்குமேயானால் பாலாற்றிலே எந்த சிக்கலும் இல்லை, ஆரணி ஆற்றிலே சிக்கல் இல்லை, தென்பெண்ணையிலே சிக்கல் இல்லை. ஆக அன்றைக்கிருந்த பெருந்தலைவர் காமராஜர் தலைமையிலான காங்கிரஸ் கட்சி ஏக இந்திய பார்வையிலே குளமாவது மேடாவது, அங்கே இருந்தால் என்ன, இங்கே இருந்தால் என்ன, எல்லாம் இந்தியாவுக்குள் தான் இருக்கிறது என்று பூசி மெழுகியதினாலே இன்றைக்கு ஆரணி ஆற்றிலே சிக்கல், தென்பெண்ணை ஆற்றிலே சிக்கல், பாலாற்றிலே சிக்கல், காவிரியிலே சிக்கல், வைகை ஆற்றிலே சிக்கல், முல்லை பெரியார் அணை நீர் தடுப்பு என்று வைத்துக் கொள்வோமே. இப்படி அதே போல நெய்யாற்றங்கரை இடதுகரை கால்வாய், நமக்கென்று வெட்டப்பட்ட இடதுகரை கால்வாய் 10,000-12,000 ஏக்கர் இன்றைக்கு 10 ஆண்டுகளாக விளைச்சல் இல்லாமல் இருக்கிறது. இவற்றையெல்லாம் கணக்கிட்டுதான் 1995 தமிழ் சான்றோர் பேரவை மறைந்த ஐயா நா. அருணாசலம் நந்தன் இதழனுடைய ஆசிரியர். நந்தன் இதழே அதற்காக கொண்டு வரப்பட்ட இதழ் தான். இன்றைக்கு அது வரவில்லை. ஒரு 10 ஆண்டு காலம் நந்தன் தன்னுடைய மிகச்சிறிய தமிழ் தேசிய கடமைகளை ஆற்றியது. அதிலே பேராசிரியர் சுப வீரபாண்டியன் எழுதினார், ஐயா அருணாசலம் எழுதினார். தமிழ் தேசிய தலைவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து கருத்துக்களை பதிவு செய்த இதழ் நந்தன். தமிழ் சான்றோர் பேரவை நம்முடைய வாழுகின்ற ஐயா முனைவர் அருகோ அவர்களுடைய கருத்தை முன்வைத்து தமிழ்நாடு மொழிவழி மாநிலமாக பிரிந்த இந்த நாளை தமிழக பெருவிழா என்று கொண்டாட வேண்டும் என்று சென்னையிலே கொண்டாடினார்கள். 95, 96, 97, 98 சென்னை, 99 தஞ்சை, 2000 ஆண்டு வரலாற்று சிறப்புமிக்க அந்த தமிழக பெருவிழாவை 2000வது ஆண்டு கொண்டாடக்கூடிய அந்த அரிய வாய்ப்பு அடியனுக்கு கிடைத்தது. நெல்லையில்
2 நாள் விழா, ஆனால் 3 நாள் மாநாடாக மிக சிறப்பாக அந்த மாநாட்டை நடத்தி அனைத்து தமிழ் தேசிய தலைவர்களின் வாழ்த்துகளையும் பாராட்டுகளை பெற்றவனான். அந்த சூழ்நிலையில்தான் நம்முடைய சந்தன காட்டும் மாவீரர் வீரப்பனார் அவர்கள் கன்னட நடிகர் ராஜ்குமாரை கைது செய்து காட்டுக்குள் அழைத்து சென்றார். அவரை விடுவிக்கின்ற பணியிலே அவன் சந்தனக்காட்டு மாவீரர் வீரப்பனாருடைய வேண்டுகோளை தமிழ்நாடு அரசும் கர்நாடக அரசும் ஏற்று இந்த இரு மாநிலங்களின் தூதராக நம்முடைய தமிழர் தேசிய முன்னணியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய பல நெடுமாறன் தலைமையிலான குழுவினர் சந்தனக்காட்டுக்குள்ளே சென்றார்கள். சென்றுவிட்டு வீரப்பனாரை சந்தித்து ராஜ்குமார் விடுதலை தொடர்பான முதற்கட்ட பேச்சுரை நடத்திவிட்டு நேராக நம்முடைய திருநெல்வேலி மாநகருக்கு வந்து நாம் தமிழ் சான்றோர் பேரவை சார்பிலே முன்னெடுத்த தமிழக பெருவிழாவிலே கலந்து கொண்டு மிகப்பெரிய எழுச்சி உரையாற்றினார்கள். நம்முடைய தமிழ் அறிஞர் மறைந்த தமிழனல் ஐயா அவர்கள் கலந்து கொண்டார்கள், அருகோ ஐயா கலந்து கொண்டார்கள், தமிழ் தேசிய தலைவர்கள் எல்லோரும் கலந்து கொண்டார்கள். தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் அன்றைக்கு தமிழ் தேச பொதுவுடைமை கட்சி ஐயா மணியரசன் அதில் பங்கெடுத்தார். உணர்ச்சி கவிஞர் ஐயா காசி ஆனந்தன், அதே போல ஈழத்தமிழர் தலைவர் மக்கா ஈழவேந்தன் ஐயா, இப்படி எண்ணற்ற நூற்றுக்கணக்கான தமிழ் தேசிய வழிகாட்டிகள், முன்னோடிகள், தலைவர்கள் பங்கெடுத்த தமிழக பெருவிழாவை மிக சிறப்பாக நடத்துகிற அந்த வாய்ப்பு கிடைத்தது. ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய தமிழர் அமைப்புகள், தமிழ் தேசிய இயக்கங்கள் ஆங்காங்கே நவம்பர் 1 தமிழ்நாடு உருவான நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய பச்சை தமிழர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது 2000 ஆண்டு இந்த விழாவை அரசு விழாவாக அறிவித்தார். ஏற்கனவே வெள்ளி விழா அன்றைக்கு மக்கள் திலகம் மாக்கோரா காலத்திலே கொண்டாடப்பட்டது கோட்டையிலே. அடுத்து இது பெரிய விழாவாக கொண்டாட வேண்டும் என்கின்ற கொள்கை முடிவு அரசுக்கு உண்டு என்று மறைந்த முதல்வர் ஐயா கலைஞர் அறிவித்தார்கள். எடப்பாடி பழனிசாமி பச்சை தமிழராக அதை அறிவித்தார். ஆனால் 2021 ஆட்சிக்கு வந்த இன்றைய திராவிட மாடலின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு என்று சட்டப்பூர்வமாக பெயர் வைத்த வேறு 2000 ஆண்டு காலமாக சிலப்பதிகாரத்தில் இருக்கிறது, சங்க நூல்களில் இருக்கிறது, ஏராளமான வரலாற்று பதிவுகள் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய இலக்கியங்களிலே தமிழ்நாடு என்று தெளிவாக இருக்கிறது. ஆனால் சேரநாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு என்று வழங்கியதாலே ஒரு முறையான பெயர் 1968 ஏற்கனவே மாபெரும் விடுதலை போராட்ட ஈகி பெரியவர் சங்கரலிங்கனார் அவர்கள் எத்தனையோ கோரிக்கைகளை வைத்தார்கள். அதிலே முதன்மையான கோரிக்கையாக இந்த நாட்டிற்கு தமிழ்நாடு என்று அதிகார நிறைவாக பெயர் சூட்ட வேண்டும் என்று அந்த கோரிக்கையேற்று அண்ணா பெயர் சூட்டினார். அக்டோபர் 18 என்று நினைக்கிறேன். பெயர் சூட்டியது ஒரு நாள் சட்டப்பேரவையிலே, அந்த பெயர் சூட்டலை தில்லி முதலாளிகளுக்கு அனுப்பியது ஒரு நாள், குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்ட ஒரு நாள், நடைமுறைக்கு வந்து ஒரு நாள், ஆக 4 நாட்களில் சட்டமன்றத்தில் பெயர் வைத்த நாள் என்று அறிவித்து குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் நம்முடைய தமிழர் அமைப்புகள், தமிழ் தேசிய இயக்கங்கள் ஆங்காங்கே தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு அமைந்த நவம்பர் 1 நாள் தமிழ்நாடு திருநாளாக இப்பொழுது நாம் தமிழர் கட்சியும் அந்த நாளை முன்னெடுத்து செல்கிறது என்ற வகையிலே மகிழ்ச்சிக்குரிய நாள். இந்த நாளை நாம் தமிழர் இழந்த நிலப்பகுதிகளை எண்ணி பார்ப்போம், இருக்கின்ற நிலப்பகுதிகளை பாதுகாப்போம், இயன்றால் இழந்த தமிழ் மண்ணை மீட்போம். ஏனென்று சொன்னால் 1995 முதலாக தமிழக பெருவிழாவை சென்னையிலே தமிழ் சான்றோர் பேரவை கொண்டாடுகிற பொழுது கன்னியாகுமரியிலிருந்து நெய்யாற்றங்கரையில் நானே போய் மண் எடுத்துட்டு வந்தேன். தமிழ்நாடு முழுவதும் 7 இடங்களிலிருந்து தமிழர் இழந்த பகுதியில் கச்சத்தீவு உட்பட மண் எடுத்து கொண்டு வந்து இழந்த தமிழ் மண்ணை என்றாவது ஒரு நாள் மீட்டு அகண்ட தமிழ்நாடு அமைத்தே தீர்வோம் என்று அறைகூவல் எடுத்திருக்கிறோம். அந்த வகையிலே இழந்த தமிழ் மண்ணை நினைப்போம், இருக்கின்ற தமிழ் மண்ணை காப்போம், இழந்த பகுதிகளை மீண்டும் என்றாவது ஒரு நாள் மீட்டு தாய் தமிழ் மண்ணோடு இணைப்போம் என்கின்ற அந்த இலக்கை நோக்கி தமிழ் தேசிய இயக்கங்களும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களும் பயணிக்க வேண்டும், தேவையானால் களமாட வேண்டும் என்கின்ற அன்பான செய்தியை பாட்டாளி தமிழர்களுக்கும் உலகெங்கும் பறந்து வாழும் தமிழ் தேசிய உறவுகளுக்கும் பகிர்ந்து இந்த நன்னாளிலே அனைத்து தமிழர்களுக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.